இந்த 2025-26 பட்ஜெட் வந்து அனைத்து துறைகளுக்கும், அனைத்து பகுதிகளிலும், அனைத்து பொதுவான மக்களுக்கும் பயன்படுகிற ஒரு பொதுவான பட்ஜெட். அந்த பட்ஜெட் வந்து எல்லா மக்கள் மத்தியில் ரீச் ஆக இருக்க வேண்டியதை நாங்கள் ஒரு சுவரொட்டி இன்னைக்கு கோவை தெற்கு தொகுதி மட்டும் இல்லாமல் முக்கியமான இடங்களில் பொதுமக்கள் கூடுகின்ற பகுதிகளில் இந்த சுவரொட்டி ஒட்டியிருக்கிறோம். நாங்கள் மையமாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தமிழக அரசு தளபதியினுடைய தலைமையினுடைய அரசு மகளிருக்கு, பெண்களுக்கு உதவக்கூடிய வகையிலே, பயன்படக்கூடிய வகையிலே ஏராளமான நலத்திட்டங்களை தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலமாக செய்து வருகிறார்கள். அது முத்தாய்ப்பாக மகளிர் உரிமைத்தொகை. இதுக்கு முன்னாடி தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்று அறிவித்திருந்தார்கள். தற்போது தளபதி அவர்கள் அதாவது 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பெண்ணுக்கு பதிவு செய்கின்ற பொழுது, சொத்து பதிவு செய்கின்ற பொழுது 1% அவங்களுக்கு அது பதிவு கட்டணம் வந்து குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கிய தகவலாகும் இது. அதேபோல் ஒரு 10 லட்சம் பெண்கள் பயன்படக்கூடிய வகையில் தொழில் முனைவோராவதற்காக கிட்டத்தட்ட 222 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் சூலூர், பல்லடம் ஆகிய பகுதிகளில் செபி கண்டக்டர் அடங்கிய ஒரு தொழில் நிறுவனம் துவக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே கல்வி, உயர்கல்விக்கு கிட்டத்தட்ட 450 கோடி, பள்ளி கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 550 கோடி, கிட்டத்தட்ட 1000 கோடி பக்கம் கல்விக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால், ஒரு மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம் எவ்வளோ அவசியமோ அதேபோல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ, தன்னுடைய எதிர்கால சந்ததி நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவை கல்வி. அந்த கல்வி அந்த 3ல் 1 நாளாக கொண்டு வந்துட்டாங்க இப்போது. அதனால் பொதுவாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களும், தமிழக மக்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், எங்களுடைய இளம் தலைவர், எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சின்னவர்களுடைய அரவணைப்பிலும் உருவாக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டில் வந்து ஏராளமான நலத்திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுகின்ற வகையில் அனைத்து பிரிவினரும், அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுகின்ற வகையில் உருவாக்கப்பட்ட இந்த பட்ஜெட் அனைத்து மக்களும் போய் சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு திராவிட முன்னேற்றங்களை சார்ந்த நாங்கள் அத்தனை பேரும் சுவர் விளம்பரம், சுவரொட்டி விளம்பரம் போன்றவற்றை தற்பொழுது மாண்புமிகு அமைச்சர், எங்களுடைய வழிகாட்டுதலுக்குரிய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தலைமையில் போற்றுதலுக்குரிய எங்களுடைய மாநகர மாவட்ட செயலருடைய வழிகாட்டுதலின்படி செய்து வருகிறோம்.